வணக்கம். நான் உங்கள் சஞ்சய். ராசி கட்டிட கட்டுமான நிறுவனத்தில் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வீராபுரம் ஹெட் ஆஃபீஸில் தான் இருக்கோம். நம்ம எம்டி சாரும் மேனேஜர் சார் இருக்காங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதாந்திர ஆலோசனை கூட்டம் நடக்குது. நம்மளோட சைட்டில் இருக்கிற 18 சைட்டில் இருக்கிற இன்ஜினியர்ஸும் நம்ம என்னென்ன ஒர்க்கு என்னென்ன டார்கெட் அப்படிங்கிறத நம்ம எம்டி சார் மூலிமா நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அது சொல்லுவாங்க, ப்ரீஃபாக சொல்லுவாங்க. அதைப்படி தான் நம்ம வந்து வேலை எல்லாமே ரன் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் மாதம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கிளிப்பை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போடுவேன். நீங்கள் அதை பார்ப்பீங்க. இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் அது அடுத்தடுத்த இதில் வந்து அப்படியே கிளிப்பாக பார்த்து இது பண்ணுங்கள். நன்றி. சஞ்சய் சார், அப்புறம் எப்படி ஆலோசனை எல்லாம் இருந்தா சூப்பராக இருந்தா சொல்லிருக்கீங்க. எல்லாம் யார் யாரெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது யாரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க சார். அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு அவங்க இது பார்த்துக்கப்பா, இந்த எனக்கு இது ஓகேப்பா, இது இருந்தால் போதும் உங்கள்கிட்ட அப்படிங்கிற அந்த மாதிரி தான் பேசுவாங்க. நீங்கள் அப்படி இல்லை, எங்களை பற்றி யோசிக்கிறீங்க. எங்களோட டெலிவரி வந்து நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எங்களோட கேரக்டர் எல்லாமே வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். மனசு திருப்தியாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஒர்க்கை வந்து நீங்கள் எடுத்து சொல்லும் போது அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவங்களும் அது திருப்தியாக செய்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே நிறைவாக இருக்கும். நம்ம கம்பெனி அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகிறதுக்கு அதுதான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணி சொல்றீங்க? நல்லா இருந்தா இன்னைக்கு ஆலோசனை கூட நல்லா இருந்தா? சரி, ஏன் சோர்வா இருக்கீங்க? நிமிந்து உட்காருங்க. நீங்க சோர்வா இருந்தா எப்படி? நீங்க தான் முக்கியமான ஆளு. ஆலோசனை நல்லா இருந்ததா? என்கிட்ட வந்த ஆலோசனை எல்லாம் சரி, ஓகே. மெயின் என்னன்னா, இப்போ என்கிட்ட வாங்குற ஆலோசனையே நீங்க வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் கிட்ட நம்மளுடைய இன்ஜினியர்ஸ் கிட்ட எல்லாம் டெலிவரி கொடுத்து ஒரு அருமையான ஒரு வீடை வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் நம்ம கொடுக்கணும். அதான் நம்ம டார்கெட்டு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நம்மளுடைய ஒரே ஒரு முடிவு தீர்மானம் என்னன்னா, இந்த வருஷம் நமக்கு இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட் இல்லாமல் ஒரு 200வது வீடுன்றத ஒரு சிறப்பாக ஒரு நம்பரை ஒரு நல்ல ஒரு வாடிக்கையாளர் கொடுக்கணும். முதல் தீர்மானம். ரெண்டாவது தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 6 மாதத்தில் இன்னைக்கு நம்மக்கிட்ட 150 பேர் வேலை செய்கிறத 300 பேராக மாற்றணும். அது ஒரு ரெண்டாவது தீர்மானம். மூணாவது தீர்மானம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 to 11 பில்டிங்ஸ் பூஜை போடுறோம்னு நினைக்கிறேன். சரியா? 11 பில்டிங் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அது வந்து மேக்ஸிமம் இன்னும் ஒரு 7 to 8 பில்டிங் நமக்கு வேலை எடுக்கணும். இது வந்து நம்மளுடைய தீர்மானம். அதனால மொத்தம் 4 தீர்மானமாக நம்ம பேசி முடிவு எடுத்துருக்கோம். முதல் தீர்மானம், வாடிக்கையாளருடைய திருப்தியை முதல்ல நீங்கள் பார்க்கணும். வாடிக்கையாளர் சேவையாக நம்ம பார்க்கணும், அவங்களுடைய பணியை. இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். காரணம் என்னென்னா, யாருக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோன்றது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். சரியா? பணத்துக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோமா இல்லை அவங்களுடைய திருப்திக்காக ஒர்க் பண்ணுறோமான்றது தான் முக்கியம். அப்போது அது பார்த்தீங்கன்னா பணத்தில் செகண்டாக வச்சுட்டு முதல்ல வந்து சேவையை முதலாக வச்சுட்டு நீங்கள் அந்த பணியை செஞ்சீங்கன்னா அதில் தான் அப்போ தான் கிடைக்கும் சக்ஸஸ். இதை தான் நான் உங்ககிட்ட மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கிற 12 இன்ஜினியருக்குமே இதை நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். சரியா? ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசின விஷயத்த நம்ம வீடியோ போடணும், நல்லா இருக்காது, உட்காந்து பார்த்து டைம் ஆகிடும். அதனால வந்து நீங்கள் நல்லபடியாக நான் சொன்ன விஷயத்தை எங்கிட்ட வாங்கி அதை வந்து நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் கிட்டையும், நம்மளுடைய பணியாளர்கள்ன்றது வந்து என்ஜினியர்ஸ் இல்லாமல் ஒர்க்கர்ஸ் கிட்டையும், அதே மாதிரி நம்மளுடைய என்ஜினியர்ஸ் கிட்டையும் உங்களுடைய டெலிவரியை அருமையாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையாக உங்கள்கிட்ட பணியாக சொல்லிக்கிறேன். அதை வந்து அழகாக பண்ணுங்கள். நம்மளுடைய அந்த 4 தீர்மானம் இல்லை 5 தீர்மானத்தை நோக்கி தான் நம்மளுடைய பயணன்றதை கண்டிப்பாக நம்ம தெரியப்படுத்துங்க. ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் மூலிமா நம்மளுடைய கம்பெனியோட இலக்குன்றதை அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. புரியுதுங்களா? அந்த 200வது நம்பரை இந்த வருஷம் ஒரு நல்ல ஓனர் கொடுக்கணும். மேக்ஸிமம் சேவை அடிப்படையில் 0% இன்கம்ல நம்ம அவங்களுக்கு பண்ணி தரணும். நம்ம கம்பெனி மூலிமா அவங்களுக்கு ஒரு 2 lakhs வரைக்கும் ஏதாவது பெனிஃபிட் பண்ணி தரணும். இது ஒன்று. ரெண்டாவது, மேக்ஸிமம் ஒரு 6 to 7 ப்ராஜெக்ட் ஆச்சும் இந்த வருஷம் நம்ம ரன் பண்ணிடணும். 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
வேற என்ன சொன்ன இப்போ உங்ககிட்ட இப்போ 300 ஒர்க்கர்ஸ் 6 மாசத்துல இப்போ 150 300 ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி மேக்ஸிமம் ஒரு 4 தீர்மானத்தை நோக்கி தான் நம்ம பயணமாக இருக்கணுன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். உங்களுடைய பணி செய்யுங்க. சரியா? முக்கியமானது வாடிக்கையாளருடைய திருப்தி திருப்தி திருப்தி. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க. அதனால எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். பாலாஜி வீடியோ கொஞ்சம் திருப்பி நீங்களும் உங்கள் முகத்தை காட்டுங்க. ஏன்னா நீங்கள் தான் மெயினாக ஓகே ஓகே இவர் தான் நம்ம சீனியர் இன்ஜினியரு பாலாஜி. ஓகே திரும்பிக்க பாலாஜி. நல்லபடியாக பண்ணணும் பாலாஜி. சரியா? ஆமாம் கண்டிப்பாக உன்னுடைய பணி ரொம்ப அருமையாக இருக்கணும். எதுலேயும் தப்பு வராமல் நேர்மையோட நம்முடைய பணியை பக்கா செய்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரியா? அதனால் வாடிக்கையாளர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் இந்த ஆலோசனை கூட்டத்தின் வழியாக உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த நம்மளுடைய ராசி கட்டிட கட்டுமான நிலையத்தின் சார்பாக 200வது கட்டிடம் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். நான் எனக்கு 0% லாபத்தோட எனக்கு ₹1 லாபம் இல்லாமல் நம்ம கம்பெனி சார்பாக 2 3 லட்ச ரூபா உங்களுக்கு மானியமாக கூட நான் கொடுத்து ஒரு அழகான ஒரு வீடை கட்டித்தரணும்னு ஆசைப்பட்றேன். ஏழ்மையாக இருக்கிறவங்க வீடு கட்டணும் ஆசைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. நிறைய பேர் என்கிட்ட தொடர்பு கொண்டுருக்காங்க. ஆனால் எங்கள் மனசு திருப்தியாக ஒரு ஓனர் எனக்கு கிடைக்கல. அந்த 200 நம்பர் கொடுக்கறதுக்காக அந்த நம்பரை கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்காக நான் காத்துன்னு இருக்கேன். நம்ம கம்பெனி காத்துன்னு இருக்கேன் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு. அது ஒரு விஷயம். இவ்வளோ நாள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துன்னு இருக்கிற வாடிக்கையாளர்களை இன்னும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்கள் தரணும்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் சொல்லுங்க.